Hi friends, welcome to Anuvin Kitchen. இன்னைக்கு நம்ம Anuvin Kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ராயல் ஃபலூடா. ஸோ டெசர்ட் ரெசிபியில் இந்த ராயல் ஃபலூடா வந்து ஆல் டைம் டெசர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சம்மர் ஸ்பெஷல் ராயல் ஃபலூடாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெல்லியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜெல்லோ பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த பாக்ஸில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த மாதிரியே நம்ம இந்த ஜெல்லியை வந்து செஞ்சு வச்சிடலாம். ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பவுடரை வந்து நல்லா கரைச்சிக்கிறதுக்கு ஒரு கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ எந்த வித கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் ஒரு கப் கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஹார்ட் ஆயிரும். ஸோ ஜெல்லி வந்து செட் ஆகிற டயத்தில் வந்து நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் மில்க் செய்ய நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ பால் வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ ஆறின பாலில் ஒரு 2 டீஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க. ஸோ இது கூடவே ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ரோஸ் மில்க் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரோஸ் மில்க் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நம்ம ஃபலூடா அரேஞ்ச் பண்ணும்போது எடுத்துட்டால் போதும். ஸோ அப்போ தான் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபலூடா சேமியாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபலூடா சேமியாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஃபலூடா சேமியாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபலூடா சேமியாவை வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சா போதும். நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ நம்மளுடைய ஃபலூடா சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம சப்ஜா விதைகளை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சப்ஜா விதைகளை பவுலில் சேர்த்துக்கோங்க. ஸோ சப்ஜா விதைகளை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய சப்ஜா விதைகள் வந்து நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ ஜெல்லியும் சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ராயல் ஃபலூடா செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்து இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீளமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2 ஸ்கூப் ஜெல்லி சேர்த்துக்கோங்க. ஸோ ஜெல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபலூடா சேமியா சேர்த்துக்கோங்க. ஸோ சேமியாவுக்கு அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற வச்சிருக்கிற சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம சில்லுன்னு செஞ்சு வச்சிருக்கிற ரோஸ் மில்கையும் ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்து இதில் நம்ம ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த லேயர் ஜெல்லி சேர்த்துக்கோங்க. ஸோ
ஸோ ஜெல்லிக்கு அப்புறமா கொஞ்சமாக சப்ஜா விதைகளும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்துடலாம். ஸோ ஐஸ்கிரீமுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபி ராயல் ஃபலூடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு முந்தின நாளே இந்த மாதிரி ஜெல்லி அதுக்கப்புறமா ரோஸ் மில்க் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் ஃபலூடாவை அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ராயல் ஃபலூடாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.